ஸோ இப்போ இதில் பாருங்க, அடுத்த கொஸ்டின், இது தியரி கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரீட் பண்றீங்க அப்படின்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிச்சிருப்போம். அதுல என்னென்ன படிச்சிருப்போம், ஒரு ரெண்டு பேராமீட்டர் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் லைட் படுது அப்படின்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு இன்டென்சிட்டி, இன்னொன்னு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்டென்சிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். frequency எதுக்கு directly proportional இருக்கும், directly proportional to energy, which means EV0, அதாவது stopping potential. அதை நம்ம kinetic energy சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா which is related like that. okay, so இப்போ இந்த ரெண்டு இது தெரிஞ்சிருந்துச்சுனாலே you can easily to study the graphs. so இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பவரை வந்துட்டு கம்மி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பவர் which means இதையும் இன்டென்சிட்டி ரிலேட் பண்ணீங்கன்னா இன்டென்சிட்டி which is ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருப்போம், பவர் பெர் யூனிட் ஏரியா. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பவர். அப்போ இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் ஆல்சோ என்னவாயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். ஆனா லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் என்ன படிச்சிருப்போம், இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இங்க பவர் கம்மி ஆகிறதுனால கரண்ட் கம்மி ஆகலாம், ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்போ இது எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அப்போ இந்த கிராஃப்ல எது கரெக்டா இருக்குதுன்னு பாருங்க. இங்கே கரண்ட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ராங். இங்கேயும் கரண்ட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ராங். இங்கே கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, இதுலயும் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஆனா பொட்டன்ஷியல் என்னவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். புரிஞ்சதுங்களா? ஸோ இது ஜஸ்ட் நம்மளுக்கு தியரி தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக இதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா?